ஒரு ஸ்திரீ, ஒரு தீர்க்கதரிசிகளுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்லுகிறார், என் கணவர், என் புருஷன் கடன் வாங்கி வைத்து அவன் மரித்து போனான். இப்பொழுது கடன் கொடுத்தவன் என் 2 ஆண் பிள்ளைகளையும் அடிமைகளாக்கி கொள்ள வருகிறான். எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அப்ப அடிமை கடன் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான் வைக்கிற தந்திரம் என்ன தெரியுங்களா? எல்லாம் இஎம்ஐ, எதை எடுத்தாலும் இஎம்ஐ, கடன் கடன் கடன். கண்ணுக்கு தெரியாம பணத்தை வட்டியோட வசூல் செய்து கொண்டே இருக்கிறது ஒரு அடிமைதனம். எங்கேயோ ஒரு இடத்துல போய் லாக் ஆயிரும். தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த அடிமைதன சங்கிலிகளை உடைக்கும்படியாய் ஆண்டவர் இந்த சகோதரிக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தார்? ஊழியக்காரன் மூலமாய். ஊழியக்காரன் கேட்கிறார், உன் வீட்டுல என்ன இருக்கு? ஒரே ஒரு கொடை எண்ணெய் இருக்கப்பா, ஒரு கொடை எண்ணெய் வச்சிருக்கிறேன். உண்மையா இந்த அடிமை தானம் சங்கிலிகள் முறிக்கப்படணும்னு சொன்னாங்க. உன் பாத்திரத்தை ஆவியானவர் நிரப்புகிறாரே, ஒவ்வொரு நாளும் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிப்பார். அந்த அபிஷேகம் உங்களை உயர்த்துங்க. அந்த அபிஷேகம் எல்லா அடிமை தனத்தையும் சுக்கு நூறாய் உடைத்து போடும். சில பலவீனங்கள், சில போராட்டங்கள் வெளியில வந்தா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அப்படியே ரொம்ப ஒரு பறவைகளை போல பறக்கிற நினைப்பு. வீட்டுக்கு போனாலே ஐயோ, நான் வீட்டுக்கு போனா நான் ஒரு அடிமையை போல இருக்கணுமே. இது ஒரு ஸ்பிரிட்டுங்க. இன்றைக்கு இந்த சுதந்திர நாளை கொண்டாடுகிற நாம் என் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைதான சங்கிலிகள் எதிலெல்லாம் சாத்தானை கட்டி வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பழி வாங்க போகிறார். ஆண்டவர் அதை நிர்மூலமாக்க போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக பழி வாங்குற நாள், நீங்க ஜெயம் எடுக்க போகிற நாள் இது.